beyond infinity and back again. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி போயிருந்துச்சா? இப்போ ஓன இடத்துல நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், நம்ம எந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணாங்கறத நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம். சார்ட்ல பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம காலையில ப்ரீ மார்க்கெட்ல நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கண்டிப்பா மார்க்கெட் வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்ல எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து நம்ம மேப்போட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பெரிய கேண்டிலா வச்சு ரெட் கலர்ல க்ளோஸ் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து என்ட்ரி நமக்கு அங்கேயே கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து கீழே வந்து 16,530 வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து க்ளோஸ் பாருங்க, அதுக்கு மேலேயே பிவோட் இருக்கு. ஸோ வந்து 16,573 க்ளோஸ் வச்சுது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பிஓஜி ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே தான் பிஓஆர் ஸ்ட்ராட்டஜி, பவர் ஆஃப் ரெடியன்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து நேம் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஸ்ட்ராட்டஜி கிரீன்ல இருக்கு, ரெட்டில் இருக்கணும். ரெட்டில் இருந்துட்டு ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். அந்த பிவோட்டு கீழே வச்சிருந்தேன்னா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷனு. பிவோட்டு கீழே அந்த க்ளோஸ் ரெட் கேண்டில் எலிஃபென்ட் கேண்டிலாக இருந்து க்ளோஸ் வச்சதுன்னா நமக்கு வந்து அதில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டிலில் நான் என்னோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல எடுத்துட்டேன். இந்த கிரீன் கலர் இருக்குங்களா, அதனோட 70%லேயே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்துட்டு பாருங்க, நான் கரெக்டாக இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து S1 இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து மேபி நமக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகலாங்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கேயே நாங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்கேயே அரௌண்ட் நான் வந்து 3,400 பக்கம் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் இந்த சப்போர்ட்டை உடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஸோ எகைன் நான் வந்து புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு 500 பக்கம் லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரியில் எனக்கு வந்து கொஞ்சம் லாஸ் வந்தது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் வந்து அன்னைக்கு டே வந்து திரும்ப இந்த இடத்துல இதே இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டை உடைக்கிற பட்சத்தில் நான் ஒரு என்ட்ரி எடுத்து திரும்ப நான் ஒரு 300 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நான் வந்து அன்னைக்கு டே இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணலான்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். 3,400 200 சம்திங் நாங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன் இந்த என்ட்ரியில். ஓகேங்களா? இது வரைக்கும் கரெக்டாக எவ்வளோ 10:10க்கு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். ஸோ எகைன் நான் வந்து வெளியில் போயிட்டேன். இன்னைக்கு டே வந்து க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு போயிட்டேன். திரும்ப நான் வந்து மார்க்கெட் நான் வெளியில் போயிட்டு வந்து பார்க்குறப்போ எனக்கு வந்து இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு எலிஃபென்ட் கேண்டில் வச்சுது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11:55க்கு நான் வந்து மானிட்டர் வந்து பார்க்குறப்போ ஒரு எலிஃபென்ட் கேண்டலோட நல்ல என்ட்ரி ஒன்று கிடைச்சிருந்தது. ஸோ நான் இமிடியேட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் வந்து 16,500 கால் ஆப்ஷன் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு அந்த சப்போர்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ஒன்று கிடைச்சிது. ஸோ இந்த எலிஃபென்ட் கேண்டில் பார்த்தோன்னே நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? என்ட்ரி எடுத்துட்டு இதனோட பாட்டமில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல டார்கெட்டை நான் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கே எனக்கு ஒரு 700 பக்கம் என்னோட ப்ராஃபிட் கிடைச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்டாக நான் 4,100 பக்கம் நான் வந்து இன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். அதே மாதிரி காலையில் சப்ஸ்கிரைபர் லோகநாதன், ஜெகதீசன் எல்லாம் என்னோட என்ட்ரி எடுத்தாங்க. நான் சொன்ன இடத்துல என்ட்ரி எடுத்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க லோகநாதன் ஒரு 4,000 ப்ராஃபிட் புக் பண்ணார். ஜெகதீசன் ஒரு 3,000 சம்திங் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணார். அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோங்கிறது முக்கியம். நம்ம வந்து இன்னைக்கு டே வந்து டவுன் சைடு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி டவுன் சைடு போயிட்டு இருந்தது. அதே மாதிரி காலையில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது கண்டிப்பாக கீழே போயிட்டு மார்க்கெட்டு கரெக்ஷன் கொடுத்தாலும் நமக்கு 15,580 வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு நம்ம இந்த லெவல் தான் சொல்லியிருந்தோம். அதை பிரேக் பண்ணி மேலே போங்கிற பட்சத்தில் தான் போகும், அப்படி இல்லைனா நீங்கள் மார்க்கெட்டு சைடு வேலையே இந்த இடத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15,660லேயே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னும் மார்க்கெட்டு முடியல. ஸோ மேபி இது இந்த லெவல்லே முடிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். இந்த சைடு வேலையே நமக்கு வந்து 16,500
16,580 மார்க்கெட் முடியும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாங்க எப்படி மார்க்கெட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ப்ராஃபிட்டை பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,145 ரூபா என்னோட ப்ராஃபிட் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு ஒரு 300 to 350 பக்கம் எனக்கு சார்ஜஸ் போனாலும் எனக்கு வந்து 3,800 பக்கம் எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லோகநாதன் ப்ராஃபிட் பண்ணிதாரு, அவர் உங்களுக்கு காட்டுறேன். ஜெகதீசன் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,120 வந்து ஜெகதீசனோட ப்ராஃபிட்டு. ஸோ லோகநாதன் வந்து அவரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்க்ரீன் ரெக்கார்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ப்ராஃபிட்டு அரவுண்ட் 4,400 பக்கம் அவர் வந்து ப்ராஃபிட்டு புக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம், எப்படி நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது ப்ராஃபிட் பண்ண அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபெட் மீட்டிங் இருக்குது யூஎஸில் இன்னைக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தாங்க மார்க்கெட்டு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம சொல்லுவோம். ஸோ நல்லா ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். தேவையில்லாமல் என்ட்ரி ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஓவர் ட்ரேட் பண்ணிட்டேன், என்னோட இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல். ஸோ அதனால் நானும் ஒரு 200-300 பக்கம் லாஸ் பண்ணேன். பட் ஆனால் செகண்ட் என்ட்ரி வந்து லாஸ்ட்டாக நான் எடுத்த என்ட்ரி ஒரு நல்ல என்ட்ரியாக கிடைச்சதுனால எனக்கு வந்து ஒரு 700 பக்கம் ப்ராஃபிட் கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கோங்க, நல்லா ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை சக்திவேல். Beyond infinity and back again. On to them. Young Gargana talking.